வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஹவுல்தார் ரேக்லேருந்து ஆனரி நாய் சுபதாராக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா இது வந்து எல்லாருமே 2006க்கு முன்னாடி ஹவுல்தாரில் வந்து ஆனரி நாய் சுபதாராக இருந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கம்மியாக வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட ரிவிஷன் வந்து எந்த டைமில் வந்து ஆயிருக்கு, அந்த ரிவிஷன் ஆன காரணம் என்ன, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து ஏஎஃப்டியில் கேஸ் நடந்துட்டுருக்கு, அந்த கேஸ் வந்து ஜெயிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அரியர் கிடைக்கலாம், அதே போல் இன்றைக்கி டேட்டில் வர எம்ஏசிபி நாய் சுபதாருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 631 பற்றி தான் பேச போகிறோம். இந்த சர்க்குலர் 631 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த ஹவுல்தாருடைய ஆனரி நாய் சுபதார் ரேங்கில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டில் ஆனரி நாய் சுபதாரோட பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் 24 வருஷம் ஒய் குரூப்பில் ஹவுல்தார்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அப்கிரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2006லேருந்து 30 ஜூன் 2014 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரியர் கிடச்சிருக்கும். இது வந்து ஓஆர்ஓபி 1க்கு முன்னாடி வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அரியர் கேல்குலேஷன் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து சர்க்குலர் இஷ்யூ ஆகிருக்கும். ஸோ அந்த சர்க்குலர் படி வந்திருக்கும். ஆனால் இப்போ சர்க்குலர் 631 படி பார்த்தீங்கன்னாக்கா 5/3/2020 வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது எதனால் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மாதத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க, 5 மார்ச் 2020 வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஎஃப்டியோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தாச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 27/10/2017 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தாச்சு. அதோட நான் ஓஏ நம்பர் சொல்கிறேன், 2755/2013. ஸோ இந்த ஓஏ நம்பர் வச்சு நீங்கள் சண்டிகர் ஏஎஃப்டியோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஆனரி நாய் சுபதாருக்காகவே நடந்த கேஸு. ஸோ அந்த கேஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து எப்படி அப்கிரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக புரியும். ஸோ அந்த கேஸ்க்குள்ளே நம்ம போகலை. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச காரணம் எதனால் வந்து உங்களுக்கு கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எம்ஏசிபி நாய் சுபதாரா இல்லை ரெகுலர் நாய் சுபதாரை வந்து ஆனரி நாய் சுபதாருக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே கோர்ட் வாசல்கிட்ட போனால் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். இது போகாமல் நடக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படி கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கிடைக்கணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 பிப்ரவரி 2020 பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் அந்த கேஸோட மென்ஷன் பண்ணி இதில் வந்து 2001/1/2006க்கு முன்னாடி வந்த ஹவுல்தாருக்கு வந்து ஆனரி நாய் சுபதாராக கிடைச்சிருந்தாக்கா ஸோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நடந்ததால் உங்களுக்கு வந்து இந்த சர்க்குலர் படி உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்குலர் 631 வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் 2006ல் முன்னாடி வந்த ஆனரி நாய் சுபதாருக்கு ரெகுலர் நாய் சுபதாவை வந்து மாற்ற போகிறாங்க, ஏஎஃப்டி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் 1 ஜூலை 2014 இன்றைக்கி டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்கணுனாக்கா கண்டிப்பாக அதோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓஆர்ஓபி 1ஓட அரியரில் வந்து அப்கிரேட் ஆகும். ஏன்னா வந்து அங்கே பேசிக் அதிகமாகிறதுனால ஓஆர்ஓபி 1மே இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஏன்னா 30 ஜூன் 2014 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 1 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, 7th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓஆர்ஓபி 2 வந்து இப்போ லாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இது 3ஓட அரியருமே நீங்கள் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுறனாவே ஒரு ஆனரி நாய் சுபதாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வரைக்கும் மினிமம் அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு அரியராக வந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கேல்குலேஷன் வந்து நம்ம டீப்பாக போடலை, ஆவரேஜ் அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து பேசிக்கு இந்த மாதிரி மாறும்போது இவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கலாம் அப்படின்றத ஒரு தோராயமான கணக்கு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இது எப்போ சாத்தியம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்டி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஆனரி நாய் சுபதாரும் ஒரு ரெகுலர் நாய் சுபதார் மாதிரி தான் அதே அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா இந்த நாய் சுபதார் ரேங்க்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 ரேங்காக எடுத்துக்கலாம். அதாவது 3 விதமாக எடுத்துக்கலாம். நாய் சுபதார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாய் சுபதார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் நாய் சுபதார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி நாய் சுபதார். ஸோ இந்த ஆனரி நாய் சுபதாருக்கும் இந்த எம்ஏசிபி நாய் சுபதாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆனரி நாய் சுபதாருக்கும் இந்த ரெகுலர் நாய் சுபதாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே அடி வாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாய் சுபதார் தான். ஸோ
ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேல்குலேஷன் தான், என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து வாங்கி கொடுக்குறேன், கொஞ்சம் காசு கொடுங்க சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது ஏன் கிடைக்காதுன்றது வந்து நான் இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஆனரி நாயக் சுபதார் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சுனாக்கா, நீங்கள் வந்து 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஜனவரி 26க்கோ இல்லை ஆகஸ்ட் 15க்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாயக் சுபதார் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆனரி ரேங்க் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் எம்ஏசிபி நாயக் சுபதார் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸ்லேயே 3 கேடர் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிருக்கணும். கேடர் பில்லிங் கொடுத்துட்டு அது வந்து ஃபெயில் ஆகிருந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து கொடுப்பாங்க. கேடர் வந்து அன்வீலிங் கொடுத்து, அதாவது ப்ரமோஷன் அன்வீலிங் கொடுத்துட்டு அவங்க வந்து கேடரில் உட்காராம இருந்திருந்தாக்கா அவங்களுக்கு வந்து எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்க வந்து 3 கேடருமே அட்டன் பண்ணணும், 3 கேடர்லையுமே ஃபெயில் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து மாறிட்டு அவங்களோட பே லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எம்ஏசிபி நாயக் சுபதார் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸில் கிடைக்குது. ஆனரி நாயக் சுபதார் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ இந்த எம்ஏசிபி பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒன்று கேட்டிருந்தோம். யாராவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சிப்பாயிலேருந்து நாய்க்கு எம்ஏசிபியோ இல்லை நாய்க்குலேருந்து அவல்தார் எம்ஏசிபியோ இல்லை சிப்பாய் டு எம்ஏசிபி அவல்தாராவோ இல்லை அவல்தார் டு நாயக் சுபதார் எம்ஏசிபியோ வாங்கியிருக்கீங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், அப்படி வாங்கியிருந்தாக்கா அது என்ன ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, வித்தவுட் ரெக்கார்டில் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி வாங்கினீங்களா இல்லை டைரெக்டாக பிசிடிஎல் கண்டக்ட் பண்ணி வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் சொன்னீங்கன்னாக்கா நம்ம அதை வீடியோ மேக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் எம்ஏசிபி கிடைக்காது இருக்கோ எலிஜிபிள் இருந்து அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்காக கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க நான் வந்து கால் பண்ணி வந்து அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து ஓஆர்ஓபி 2 டேபிள் படி பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய் குரூப்போட 24 வருஷம் அவல்தாரோட ஆனரி நாயக் சுபதார இருக்கிற அவல்தாரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ரூபா. இதுதான் இன்றைக்கி வந்து உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதைப்படி தான் உங்களுக்கு வந்து இப்போ பென்ஷனும் வந்து கிடச்சிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி டேட்டில், அதாவது 31 ஜனவரி 2024 இப்போது லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகிட்டு வந்த எம்ஏசிபி நாயக் சுபதாரில் ரேங்கில் இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஒய் குரூப்பு 24 வருஷம் சர்வீஸ் பண்ண சேம் லென்த் ஆஃப் சர்வீஸு சேம் குரூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 23,750 ரூபா கிடைக்குது, இங்கே 27,100 ரூபா கிடைக்குது. ஸோ இதுதான் வித்தியாசம். ஆனரி நாயக் சுபதாருக்கும் எம்ஏசிபி நாயக் சுபதாருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எந்த ரேங்கில் எடுத்தாலுமே சரி ஆனரி ரேங்க்குக்கும் எம்ஏசிபிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோக்கல் நாய்க்குக்கும் பக்கா நாய்க்குக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ அதே போல் லேன்ஸ் அவல்தாருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி தான் இது ஆனரி நாயக் சுபதாருக்கும் எம்ஏசிபி நாயக் சுபதாருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 23,750 ரூபாயிலேருந்து இந்த 27,100 ரூபா வந்து மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 3,350 ரூபா வந்து அதாவது ஒரு பென்ஷனருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. யாரெல்லாம் ஆனரி நாயக் சுபதார் ரேங்கில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எம்ஏசிபி நாயக் சுபதாரோட 3,350 ரூபா வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி எம்ஏசிபி நாயக் சுபதாராக வாங்கலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பர் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிச்சு எம்ஏசிபி வாங்கினா தான் ஆச்சு. இது வந்து எப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நடந்திருக்க கேஸ் படி உங்களோட ஆனரி நாயக் சுபதார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரெகுலர் நாயக் சுபதார் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ரெகுலர் நாயக் சுபதாருக்கு கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏஎஃப்டி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் ஸோ அப்போவும் இந்த அமௌண்ட் வரதுக்கான உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. எது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரலையோ அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி உங்களை ஓஆர்பி 2 வந்து சேர்த்தாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஆனரி நாயக் சுபதாருக்கு ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வச்சு அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23,750 ஒரு 26,000 அந்த மாதிரி வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓஆர்ஓபி 3 வரும்போது. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அதே போல் எம்ஏசிபி வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கால் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணிங்க. எம்ஏசிபின்றது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து யூனிட் மூலமாக போர்டு உட்காந்து அந்த போர்டு சேங்ஷன் பண்ணி ரெக்கார்டுக்கு அமைச்ச பிறகு தான் எம்ஏசிபி வந்து கிராண்டாக வருது.
ஸோ இது வந்து முழுக்க முழுக்க யூனிட்லேருந்து நடக்கிறது. இது வந்து ரெக்கார்டோ இல்லை பிசிடியோ வந்து டைரெக்டாக வந்து இதில் வேலை பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் கேட்கல. இன்கேஸ் அப்படி உங்கள் கேஸில் நீங்கள் வந்து யாராவது எம்ஏசிபி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி வந்து அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில் கேட்டு அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.